பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து கடந்த 17 நாட்களாக பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருந்த நிலையில் அந்த போராட்டமானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. சிறப்பு மதிப்பெண் மூலம் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று பேரவையில் முதலமைச்சர் அறிவித்திருந்தார். இந்த உறுதியை ஏற்று பகுதி நேர ஆசிரியர்களுடைய போராட்டம் என்பது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஹரிஹரன் இணைகிறார். விவரங்கள் ஹரிஹரன். பணி நிரந்தரம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த 17 நாட்களாக சென்னையில் பகுதி நேர ஆசிரியர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்திருந்தனர். அவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை சார்பில் பல்வேறு கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில ஆளுநர் உரையின் மீது முதலமைச்சர் பதிலுரையில் உங்களுக்கான அறிவிப்பு இருக்கும் என ஏற்கனவே தெரிவித்திருந்தனர். அதன்படி இன்று ஆளுநர் உரையில் முதலமைச்சர் அவர்கள் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் குறித்த கோரிக்கையை நிறைவேற்றுவதாக தெரிவித்திருந்தார். குறிப்பாக அவர்கள் பணிபுரிந்த ஆண்டின் கணக்கின்படி சிறப்பு மதிப்பெண் குறித்து தேர்வு எழுதும் போது சிறப்பு மதிப்பெண் கணக்கெடுத்து பணி நிரந்தரம் செய்வதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கான அரசாணை வெளியிடப்படும் என தெரிவித்திருந்தனர். இந்த அடிப்படையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மற்றும் பல்வேறு அதிகாரிகள் கொடுத்த வாக்குறுதியின்படி தங்களுக்கு சாதகமான அரசாணை வெளிவரும் என்ற ஒரு நம்பிக்கையோடு கடந்த 17 நாட்களாக நடைபெற்று வந்த போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக பகுதி நேர ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி ஹரிஹரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.